மச்சான் எனக்கு நல்லா பில்டப் கொடுத்து பேசிடுறான். ஏய் ஏ ஒபாமாவே, நீங்க எனக்கு வாங்க போங்க ஃப்ரெண்டுன்னா தலைவர் சத்யா எனக்கு வாடா போடா ஃப்ரெண்டு. வணக்கம் தலைவர். உன்னை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு லேடிஸ் சிலை கடை இருந்து அதை யாராவது இடமாற்றம் செய்யணும்னா நீ விட்டுருவியா? அது எப்படி முடியாதுல்ல? உன்னால் முடியாது என்ற பொழுது பஸ்ஸில் லேடிஸ் சீட்டில் ஒரு ஆம்பளை இடம் மாறி உட்காரதையே பொறுத்து கொள்ள முடியாது எங்கள் தலைவர் சத்யா. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இடமாற்றத்தை எப்படி பொறுத்து கொள்வார்? ஆங்கிலத்திலே ஒரு அழகான பழமொழி உண்டு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் சத்யா. இதற்கு மேல் பேசுவதற்கு என்னிடம் பாயிண்ட் இல்லாத காரணத்தினால எங்களுடைய போராட்ட குழு தலைவர் திரு சத்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னை இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தலைமையேற்க வைத்து மங்கள்யான் சேட்டலைட்டை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய விஞ்ஞானி போல பெருமையோடு உட்கார்ந்திருக்கும் என்னுடைய ஆர்வயர் நண்பர் செயலாளர் சிவகொழுந்து அவர்களே, அப்புறம் யாருக்காக இந்த போராட்டத்தை நடத்துறோமோ அவர்களே எல்லோருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏய் ஹாஸ்டல் நிர்வாகமே, நாங்கள் என்ன பிரியாணியில் பீஸ்ஃபுல்லாக இல்லை என்றா போராடுகிறோம்? பெண்களின் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று தானே போராடுகிறோம். முன்பொரு காலத்திலே பெண்களின் வலி வேதனை கஷ்டம் தெரியாதவனாக இருந்தேன், ஒன்றும் புரியாதவனாக இருந்தேன். காலம் கற்றுத்தந்த பாடம் நான் இப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அதன் விளைவாகத்தான் இந்த போராட்டம். இது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வேண்டும், புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா சொல்லிட்டேன். நிர்வாகமே இங்க பாரு, நிர்வாகமே நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாதியில போற. நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், அதுவும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ போடுற குழந்தை ஆரம்பத்துல ஆவ தப்பா தான் எழுதும். அதான் நம்ம தமிழ் கல்ச்சரு. நீங்க தான் கையை பிடிச்சி ஒழுங்கா கத்து கொடுக்கணும். அதை பண்ணாம குழந்தை மேல கோச்சுக்கிற. சரி தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிட வேண்டியதானே. அதை விட்டு பெருசா முறுகிட்டு போற. இந்த பாரு நிர்வாகமே, சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லிடு. இல்லனா இந்த ஒரு நாள் போராட்டம் தொடர் போராட்டமா மாறும். பந்து நடக்கலாம், கலவரம் வெடிக்கலாம் அப்படின்னு நான் உன்னை எச்சரிக்கிறேன். எங்கள் போராட்டத்தின் வலிமை தெரிந்து நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறையே வருக வருக. வாங்க செக்யூரிட்டி வாங்க. நீங்க பண்றதெல்லாம் ஒரு போராட்டம், அது இசட் பிரிவு பாதுகாப்பறையா? பர்மிஷன் இல்லாம ஸ்டேஜ் போட்டது முதல் குற்றம், ஸ்பீக்கரை கட்டி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணது ரெண்டாவது குற்றம், முக்கியமா இந்த தங்கதுரைக்கு சின்ன வயசுல இருந்து எதிரியா இருக்கிறது மூணாவது குற்றம். ஏண்டா பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறீங்களா? அவங்க முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு தரத்தரத்தான் இழுத்துட்டு போய் வண்டியில ஏற்றி அசிங்கப்படுத்தல. ஏட்டையா அந்த ஹேண்ட் கப்ஸ் எடுத்துவாங்க. ஓகே சார். ஏய் போ, நாங்களே வரோம். இந்த நாள் என் வாழ்க்கையிலே மகத்தான நாள். உனது தொழில் என்ன? டீ போடுவதா? உனது தொழில் என்ன? காய்கறி விற்பது. உனது தொழில் என்ன? அயன் பண்ணுவது. இளைஞர்களே நமது தொழில் என்ன?